ஹலோ, நான் கௌரி கதைக்கிறேன் வெம்பிலியிலேருந்து. இன்றைக்கு ஒரு கெஸ்ட் மேக்கப் செய்ய போகிறேன். கெஸ்ட் மேக்கப்புக்கு ஃபஸ்ட்டுக்கு ஃபேஸ் வந்து ப்ரெப் பண்ணுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டுக்கு விட்டமின் சி சீரமும் விட்டமின் சி க்ரீமும். இது எந்த பிராண்டுன்னு கேட்குறீங்க? பிராண்ட் வந்து இது நான் இங்கே வாங்கினேன் டிகே மேக்ஸில். அது பிராண்ட் வந்து பெரிய ஃபேமஸ் இல்லை, பெரிய விலை மண்டியில் எனக்கு சூட் ஆகுது. அதுக்கப்புறம் ப்ரைமர் லோரியல் பிராண்டில் ப்ரைமர் போஸ் கவர்ன்னு சொல்லி அதுக்கும் நல்ல எனக்கு பிடிச்சது மாதிரி இருக்குது. இந்த ஸ்கின் வந்து கொஞ்சம் ஆயிலி ஸ்கின், அதுக்கு அதை போட கொஞ்சம் அந்த டூ ஆயிலி இல்லாமல் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் கன்சீல் பண்ணுறேன். கன்சீலர் வந்து மெக்கிலேருந்து முதல் ஒரு டார்க் கலர் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட் கலர் போட்டுட்டு என் ஸ்கின்னோட மேட்ச் பண்ணுறதுக்கு 2 கலர் போட்டு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் இந்த உங்களோட ஸ்கின் கலருக்கு மேட்சாக வரும். நீங்கள் டார்க் கலர் 2 தரம் போடுறது, 2 தரம் லைட் கலர் போடுறது பார்க்க ஒரு டார்க் கலரும் ஒரு லைட் கலர் போட்டிங்கன்னா உங்களோட ஸ்கின்னோட மேட்ச் பண்ணும். எங்கெங்கே டார்க் ஸ்பாட் இருக்குது, எங்கெங்கே நீங்கள் கவர் பண்ண வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஏரியாவுக்கு நீங்கள் இதில் பாருங்கள் ஒரு பிளாக் கலர்னு இருக்கிறத கவர் பண்ணுறேன். அதுக்காண்டி அது ஃபுல்லாக கவர் ஆகணும் இல்லை, ஓகே ஓரளவு கவர் ஆகும். நீங்கள் எவ்வளோ தூரம் பிளண்ட் பண்ணுறீங்களன்றதுல தான் உங்களோட மேக்கப் இருக்குது. நல்லா பிளண்ட் பண்ணணும். உங்களோட முகத்தில் அந்த அந்த மார்க்கே இருக்கக்கூடாது, அப்படி நீட்டாக பிளண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கும் மெக்கில் தான் NC40 ஃபவுண்டேஷன் போடணும். ஃபஸ்ட்டுக்கு உங்களை பார்க்க கொஞ்சம் கூட மாதிரி இருக்கும், பட் ஆனால் ஃபினிஷிங்கில் கொஞ்சம் நீட்டாக எனக்கு கூட டார்க் கலர் போட்டிங்களேன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் உண்டு. ஃபினிஷிங்கில் வந்து கூட டார்க் ஆகிற மாதிரி ஓரளவுக்கு பிரைட் கலர் எடுத்துகிட்டு அதுக்கு அப்புறம் பவுடரை வந்து கொஞ்சம் கலர் குறைஞ்சதாக எடுத்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்குமெண்டு இந்த ஒரு ஃபீலிங். ஒவ்வொரு ஃபீலிங் இருக்குது தான். அந்த மாதிரி எனக்கு வந்து முதல் ஒரு கலர் ஃபவுண்டேஷன் கொஞ்சம் லைட்டாக எடுத்து பவுடரை கொஞ்சம் டார்க்காக எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து செஃபோராவில் லூஸ் பவுடர் யூஸ் பண்ணிட்டு, ஏன்னா ஆயிலி ஸ்கின்னுக்கு லூஸ் பவுடர் போட்டிங்கன்னா குயிக்காக கவர் ஆகிறேன். கம்பேக்ட் பவுடரை விட லூஸ் பவுடர் பெட்டர்ன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து ஃபிட்டிங் ஸ்ப்ரே மெபிலினிலேருந்து. இப்போ நான் கொண்டோர் பண்ணுறேன். கொண்டோர் வந்து க்ரீம் கொண்டோர் பண்ணுறேன். க்ரீம் கொண்டோர் பண்ணினீங்கன்னா கொஞ்சம் லாங் டைமுக்கு நிற்கும், கொஞ்சம் விஷுவலாயும் தெரியும் கூட பவுடர் கொண்டோரோட. ஆயிலி ஸ்கின்னுக்கு பவுடர் கொண்டோர் பெட்டர், பட் ஆயில் கொண்டோரும் ஓகே. லூஸ் பவுடர் போட்டபடி அவ்வளோ ஆயில் இல்லை ஃபேஸில். அதால் ஆயில் கண்டோர் எனக்கு வந்து சொக்கு கூட மாதிரி, அதுக்கு எனக்கு க்ரீம் கொண்டோர் வந்து பெஸ்ட் மாதிரி நான் திங்க் பண்ணுறேன். அதுக்கு நல்லா பிளண்ட் பண்ணணும். அந்த மார்க்கள் பூசினது தெரியாத மாதிரி பிளண்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால் தான் அது இந்த ஃபினிஷிங் லுக் நல்லா இருக்கும். இந்த சாரிக்கு இந்த ப்ளவுஸ் ஓகேயோடு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு 2-3 சாரி ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சாரியில் வேண்டிட்டு அதுக்கேற்ற மாதிரி போடுவோம். இது மேட்ச் பண்ணுவோண்டு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் க்ரீம் ப்ளஷ் தான் போடுறேன். இது நல்ல ஒரு கலர் உண்டு, நல்ல பிரைட் கலராக இருக்கும். பட் ஆனால் அவ்வளோத்துக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க நல்ல பிரைட்டாக இருக்காது, பட் ஆனால் நல்ல ஒரு பிங்க் உண்டு, நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நான் இனி ப்ரோன்ஸ் இந்த ஹைலைட்டர் போடுறேன். ஹைலைட்டர் வந்து மெக்கில் தான் போடுறேன். இந்த ஹைலைட்டர் போட்டிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அந்த லுக் வந்து வித்தியாசமாக இருக்குது. நார்மலாக போடுற ஹைலைட்டரை விட மெக்கில் போட்டிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அந்த जिस तन लड़े जा रहा नाग इश्क की तना बरहमा
ஐப்ரோ வந்து நீங்கள் போட போட தான் உங்களுக்கு அந்த நீட்னஸ் வரும். कुछ भी रिझावे ना सोवे ना खावे ना दिल बस इतना चाहवे. உங்களுக்கு எதுவும் டவுட்டுகள் இருந்தால் இதை देखण दे जी भर के देखण दे नजर मेरे ते ना चुरावे. सब हार बैठा जो एक झलक में वो बोल भी बोल ना पावे. बोल भी बोल ना पावे. देखण दे जी भर के देखण दे. அது விருப்பம் இல்லைன்னா வேறு சைட்டில் இன்னொரு பிங்க் கலர் गज की भी दूरी न जावे सही जब चेहरा कोई दिल मोह जाए. एक तरफा होते सब रोग है कह दे पर दो तरफा संजोग हो जाए. बगाड़े होवे जिनके धुन रब अलावे मंजर रेत साया फिसला ஃபேஸ் வாஷ் பண்ணினாலுமே போகாது. ஃபேஸ் வாஷ் பண்ணினால் போகாது. அந்த ஆயில் போட்டு देखण दे जी भर के देखण दे नजर मेरे ते ना நான் நைட்டுக்கு படுக்கைக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு படுக்கிறதுனாலும் இந்த லைன் सब हार बैठा जो एक झलक में वो बोल भी बोल ना पावे. बोल भी बोल ना पावे. देखण दे जी भर के देखण दे. போட்டது நல்லா. அதுக்கப்புறம் இது காஜல் வந்து இது ஒரு புது பிராண்ட் உண்டு. பிராண்ட் நான் பேர் பார்க்கல. பட் ஆனால் சரியான டீப்பான கலர், நல்ல வடிவாக இருந்துச்சு, டீப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் போடுறேன். லிப்ஸ்டிக் வந்து லோரியலில் இருந்து தான் அன்றைக்கு காட்டின லிப்ஸ்டிக். நல்ல ஒரு லைன்லேயே நல்ல பிரைட்டாக ஆகிட்டுது. அப்புறம் தான் யோசிச்சு நீ அவ்வளோக்கு பிரைட்டாக போட்டு நான் நீங்கள் இன்னொரு கலர் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு டூ பிரைட்டட் விருப்பம் இல்லைன்னா பாருங்க இந்த கலர் இந்த பிரைட்னஸ்ஸை ஒரு சொட்டு தான் போட்டேன்னா பாருங்க இவ்வளோ ஒரு சொட்டு எடுத்து போடவே இவ்வளோ பிரைட்டாக இருக்குது. நல்ல சில பேருக்கு இந்த கலர் பிடிக்கும், எனக்கு ஸ்பெஷலாக பிடிக்கும். இதுக்கு மேலே ப்ரௌன் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நான் ஐலைனர் மஸ்காரா போட்டேன். நான் அதுக்கு முதல் இது போட்டேன், நான் ஐலேஷ் போட்டேன். நான் அது உங்களுக்கு காட்டியில் அது ஃபோனோட வச்சு செய்ய கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ நான் தனியாக போட்டேன்னா ஐலேஷ் வச்சுருக்கேன். இந்த மேக்கப்பில் உங்களுக்கு எதன் டவுட்டுகள் இருந்தால், உங்களுக்கு எதன் கமெண்ட் சொல்லணும்னு இருந்தாலும் போடுங்க. போட்டால் தான் எனக்கு தெரியும் என்ன பிள்ளை என்ன சரின்னு சொல்லி. நிறைய மேக்கப் பவுடர் வருது, பட் ஆனால் கொஞ்சம் தூரத்தான் வருது. கஷ்டம் எனக்கு தூர செய்கிறது. இது ட்ராவலிங் சார்ஜே போயிடும் அதில். அதால் நான் தூர போகிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறேன். எனக்கு கிட்ட இருக்கிற இடமும் தான் ஓகே. பாருங்க, இதான் என் ஃபைனல் லுக். சும்மா தலையே சிம்பிளாக செஞ்சுருக்கிறேன். ஓகே, பாய், see you. கமெண்ட் இருந்தால் போடுங்க. Then see you next video. Thank you.